ஆக்சுவலா கேரளால படம் பண்ணாலே படம் ரிலீஸ் ஆனாலே ரொம்ப நல்ல கன்டென்ட், நல்ல படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நடிகர்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி தான் நம்ப தமிழ் சைட்ல இருந்து பார்த்துருக்கோம். அவங்க வந்து உங்கள பாராட்டுறாங்கன்னா, கண்டிப்பா வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் ஆப்வியஸா பாராட்டியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, உங்களோட நடிப்பு வந்து இன்னும் மக்களுக்கு இன்னும் பெருசா தெரியல அப்படின்றது எனக்கு அந்த கோவம் இருக்கு. ம். நீங்க வந்து வேற லெவல் ஆக்டர். நான் சும்மா நம்மளுக்காக மக்கள தான் நம்ம சொல்லல. சொல்லக்கூடாது. ஏன்னா என்னன்னா, அவன் இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கான். கொண்டாடி இன்னைக்கும் வெளியில போனோம்னா, "அண்ணே, என்ன நீங்க நெறைய படம் நடிக்க மாட்றீங்க? ஆமா. அந்த ஒரு தம்பி நீங்க ஏன் நெறைய படம் நடிக்க மாட்றீங்க? செம ஆக்டருங்க அவரு." அப்படின்றதா தான் பேசுறாங்க. ஆமா, நம்ம நெறைய படம் பண்ணல மீன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்றோம். இப்ப இப்ப இந்த அங்கம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா, 2 1/2 இயர்ஸ் ஆச்சு. ஆமா. பட் ஆனா எல்லா கோவா, மும்பை, மும்பை மாமி, கேரளா எல்லா ஊர்லயும் போய் ரசிகர்கள நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டோம். இங்கேயும் பிரஷ் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ எல்லா மக்களோட பார்த்துட்டோம் நம்ம. ஆ இந்த டூரேஷன் 1 இயர் ஆயிருதா. இதுக்கு முந்தினது பார்த்தீங்கன்னா, நான் தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ். ம். அது ஒரு 1 இயர் போயிருது. அப்பா! நட்சத்திரம் நகர்கிறது ஆமா, பண்ணாங்க இல்லையா? ஆமா. அந்த ப்ரொடியூசர் ம யாலி ஃபிலிம் ம். பிக்சர்ஸ் மனோஜ் சார் அவங்க ப்ரொடியூசரு. மதுரை பேஸ்டு தேனி பேஸ்டு ஒரு கதை. ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர். ரொம்ப நல்லாருக்கும். நல்லாருக்கும். அது அது ஒரு தீவினை போட்டு டைட்டிலே பாருங்க. ஆமா. தீவினையே தீவினை போட்டு. ஸோ அதுக்கு 1 வருஷம் போயிருச்சு. அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா, அ சேரன்ஸ் ஜேர்னி. ஜர்னி பண்ணீங்க. ஆமா. அது சேரன் சாருடைய ப்ராஜெக்ட். அது ஒரு 6 மாசம் போயிருச்சு. ஜேர்னி வெப் சீரிஸ். இப்ப தணல். கனல் அ அதர்வா அதர்வா பிரதர் ஆமா, நானும் சேர்ந்து பண்ணி அது மைக்கேல் ராயப்பன் சார் ஆமா. அது ஒரு 6 மாசம் அப்படின்போது நம்ம ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டும் பொறுமையா வசந்தபாலன் சாரோட அநீதி அநீதி. அது ஒரு கோவிட் சுச்சுவேஷன் எடுத்து அது ஒரு ஆமா. அதனால நான் பண்றேன் நிதானமா பண்றோம் ஒண்ணு நல்லது மட்டும் நல்லதை மட்டும் சூஸ் ரசிச்சு பண்ணி பண்றீங்க. ருசிச்சு அதுக்கு முன்னாடி நாடோடிகள் 2 அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் அப்படி நம்ம என்னன்னா நம்ம 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 பசி ஆறிருச்சு அப்படின்னு உடனே நிப்பாட்டி தூங்கிடுறோம். கரெக்ட். சில பேர் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, நம்ம அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. அது மீன் நான் நிறைய படங்களை நம்ம போய் தேடி போய் ஒப்பந்தம் பண்றது, தேடி போய் நடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நல்ல நம்ம நம்ம வேவ்லென்த்தில் நம்ம நம்ம நல்ல விஷயங்கள் இது பண்ணனா நிச்சயமா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தேடி தேடி பொறுமையா எடுத்து வைக்கிறதுனால இந்த தாமதம். ஸோ இதில் இந்த பேட்டியில் சொல்லணும் அப்படின்னா, அந்த பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க தம்பி ஜாஃபரே அருமையான கதை வச்சிருக்காரு. இந்த பேட்டி பார்க்குறவங்க யாராவது உண்மையிலே அவர் நீங்கள் வந்து வருமானம் பார்க்கணுன்னா அவரை பிடிங்க. அருமையான கதை என்கிட்ட சொல்லி ஓகே பண்ணியிருக்காப்புல. நன்றி. இல்லை தம்பி இது இது வந்து நம்ம மூவ் ஆன் ஆகுதா அது ஒரு ஒரு ட்ராவலில் இருக்கா. இது பாருங்க நம்ம 3 வருஷம் ஆச்சு பேசி. ஆமா, ஆமா. இன்னும் ஆனால் இந்த வருஷம் கடைசியில் கண்டிப்பான முறையில் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வருஷம் நான் சொல்கிறது 2026 ஏன்னா இப்போ நம்ம டிசம்பரில் இருக்கோம். கடைசியில் வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே அண்ணன் என்ன 2 3 படம் போயிட்டு இருப்பேன். அப்படி போயிட்டு இருக்கோம். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆன் ஆகிக்கிட்டு இருக்கோம். பொறுமையாக வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வேலையும் செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் நிம்மதியாக தூக்கம் வரும். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு நம்ம நேசிச்சு செய்யறோம். அதுதான்